ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாறு. ஏன்னா இப்போதுதான் உன் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளும் வேதனைகளும் முற்று பெறுவதற்கான, உன்னை விட்டு மறைஞ்சு விலகி போகிறதுக்கான நேரம் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் நீ கவனமாக இல்லாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டாலும் சரி, அல்லது எதிர்மாறாக ஏதாவது தப்பு செஞ்சிட்டாலும் சரி, அப்புறம் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் கெட்டது முடிய போகிற இந்த சூழ்நிலையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உச்சிக்கு வந்து நிற்கிற உன்னை கொடுமைப்படுத்துகிற இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நிதானமாக நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்க்க சொல்கிறேன். நீ நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருந்தீனா எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சு முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடக்கூடாது. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ உனக்கான நல்லது செய்கிறதுக்கும் உனக்கான நல்லதை சொல்கிறதுக்கும் வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா சோதனைகளும் உன்னுடைய மன வேதனைகளும் கூட இப்போது உன்னை விட்டு மறைஞ்சு போகும். உன் மனசோட தவிப்பும் துடிப்பும் எனக்கு புரியாமல் இல்லை. கொஞ்சம் பொறுத்திருந்தினா எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன் தானே. அதன்படி நீயும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு கர்ம வினைகளை ஏற்று அனுபவித்ததால் தான் அது எல்லா துன்பங்களையும் இப்போ முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள்லையே உனக்காக நான் யார்கிட்ட போய் பேசணுமோ அவரிடம் பேசி அவர் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக கிடைக்க வைப்பேன். உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு தடையாக இருக்கும் மனிதர்களையும் தடங்களாக இருக்கும் பிரச்சனைகளையும் கூட சரி செய்யதான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன். உன் வினை தீர்வதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அதற்குள்ளாகவே என்னுடைய வேலை முழுவதுமாக முடிஞ்சு போயிடும். நானே அதை நாளைக்கே உனக்கு செய்ய ஆரம்பிக்க போறேன் என் செல்வமே. உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டும் கொடுத்து கொண்டும் தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் யாருமே உனக்கு துணையா, உனக்கு ஆதரவா, உனக்கு ஆறுதலாக இல்லையே நினச்சி ஏன் கவலைப்படுற? யார் உன் கூட வந்து நின்னாலும் நிற்கலைனாலும் சேர்த்துக்கிட்டாலும் ஒதுக்கி வச்சாலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்னு உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பேன்? இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஏன்னே எனக்கு புரியலை. கொஞ்ச காலம் இப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாமே சரியாகும். எல்லாருமே மனம் மாறி உன்கிட்ட நல்ல விதமாக வந்து பேசுவதற்கேற்றார் போலதான் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். உன்னுடைய கவனம் முழுவதும் இப்போதைக்கு உன்னுடைய வேலைகள்லையும் கடமைகள்லையும் மட்டுமே இருக்கட்டும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீ என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சது போலவே நான் உனக்கு முடிச்சு தர்றேன். உன் மனசளவில் ஏற்படும் மாற்றங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை தரும். உன் வாழ்க்கையும் இனிமையாக கற்கண்டு போல இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்வில் சந்தோஷம்தான் என் செல்வமே. நீ போகிற வழிகளில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உனக்கு நான் உணர்த்துறேன். பல முறை உன் பழக்கத்தின் அடிப்படையில் தான் உன் புரிதலும் இருந்திருக்கு. நீ எந்த விஷயத்தை உன்னுடைய பழக்கமாக வச்சிருக்கியோ அதை அப்படியே தான் நீ புரிந்து கொள்கிறாய். ஆனால் உனக்காக ஒரு விஷயத்தை நான் ஏன் நடத்துகிறேன், எதுக்கு நடத்துகிறேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்போதும் எல்லா நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கத்தையும் நீ தொடர்ந்து செஞ்சு வா. அது உன் வாழ்க்கையின் கடைசி வரை உன் கூடவே இருக்கட்டும். உன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் என் பிள்ளையாகிய உனக்கு நல்ல குணங்களை தான் சொல்லி கொடுக்கணும், நல்ல பழக்கங்களை தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தப்பாக இருக்குது. நீ செய்கிற உன்னுடைய செயல்களும் தப்பாகவே இருக்குது. அதை நீ அறியாமலேயே உன் பழக்கமாகவே ஆக்கிக்கிட்ட. இப்போது அதை நிறுத்த முடியாமல், அதை முடிக்க முடியாமல் கஷ்டப்படுற. பரவாயில்ல, அதை உனக்காக நான் சரி செய்கிறேன் என் செல்வமே. உன் மேலே இந்த அப்பாவின் அன்பு எப்போதுமே இருக்கும். ஆனால் நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கேன். உனக்கான நல்லது செய்கிறேங்கிறத
இப்போது உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் என் அன்பு உனக்கு முழுவதுமாக புரியும் போது நீ அந்த ஆனந்தத்தின் எல்லையை தொட்டுடுவ. உன் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுக்கும். எல்லாமே உனக்கு நிலையாக உன் வாழ்வில் நிம்மதியாக வந்து சேரும் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்க சொந்த பந்தங்களால் நீ பட்ட கஷ்டமும் துயரமும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க இவ்வளவு தூரம் தப்பு செஞ்சும் துரோகம் செஞ்சும் ஏமாத்தியும் உன் மனசை கஷ்டப்படுத்தியும் கூட நீ எல்லாரையும் அனுசரித்து சகிச்சு போனியே, அதுவே மிகப்பெரிய தர்மம்தான். அந்த நீதி நேர்மை தர்மத்திற்குரிய செயல் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்களையும் நலங்களையும் செல்வ செழிப்பையும் உன்னை வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. இதுதான் உன் நல்ல குணத்துக்கான பரிசு. உன் மதிப்பை நிச்சயமாக நீ உணர்வாய். கனவுகளைக் கண்டு அச்சப்படாதே. நீ கனவில் கண்ட பயங்கரம் எல்லாம் நிஜமா நிச்சயமாக நடக்காது. நீ கனவுல ஒரு கெட்ட கனவை பார்த்துட்ட, ஆனால் அது கெட்டதாகவே முடிஞ்சும் போயிடுச்சு. அது நிஜத்தில் நடந்துடக்கூடாதுன்னு தான் அதை கனவோடு கனவாகவே நான் கலைத்து விட்டேன் என் செல்வமே. நான் உன் கூட இருக்கும்போது இனிமே கனவுல கூட உனக்கு கெட்ட விஷயங்கள் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். இனி வரும் காலங்களில் உனக்கான வாய்ப்புகளை நான் தர்றேன். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீ முன்னேறு. உன் வெற்றி நேர்மையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் மிக அமைதியாகவே இருக்கும். சில பேர் குறுக்கு வழியில் வந்து சீக்கிரம் முன்னேறுவது போல உன் கண்களுக்கு தெரியலாம். அப்படிப்பட்டவங்கள நீ போட்டியாக நினைக்காதே. நீ நிச்சயம் நேர்மையாகவே ஜெயிப்பாய். உன் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். நீ மன நிம்மதியோடு வாழும்படி, நீ நல்ல குணத்தோடு வாழும்படி, நன்றி உணர்வோடு வாழும்படி எல்லா விஷயங்களையும் இந்த கந்தபெருமான் நான் காட்டுகிறேன் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எதையாவது சொல்லும்போது அதை கேட்டு வருத்தப்படாமல் சரி சரின்னு சகிச்சுக்கிட்டு மறந்துட்டு போயிடு. அதை பற்றி யோசிச்சாதானே வருத்தம் வரும். யார் என்ன சொன்னாலும் அதை யோசிப்பதையும் கவலைப்படுவதையும் முதல்ல நிறுத்திடு. சொல்கிறவங்க 1000 பேர் 1000 விஷயத்தை 1000 விதமாக சொல்ல கூட ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது. ஏன்னா இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இவ்வளோ நாளாக நீ கஷ்டப்பட்டதற்கான பலனை தான் இப்போது உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். நாளை நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய நாளாக நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நல்ல செயல்களையும் யார் மறந்தாலும் நான் மறக்கப் போவதில்லை என் செல்வமே. நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செஞ்சு எப்போதுமே என் பிள்ளையாக இருக்கப்பார். இந்த பிறவியை நீ எடுத்ததற்கான காரணம் சீக்கிரமே உனக்கு புரிய வரும். உன்னுடைய கடமைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ சரியாக இருந்தால் போதும். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் மாறி உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும். நீ அன்பின் வடிவமாக இருக்கிறாய். யாராவது அன்பா பேசுனா உடனே அப்படியே அவங்களுக்கு முழுசாக அடிமையாக மாறி போயிடுற. ஆனால் எல்லாருமே நீ நினைத்தபடி இருப்பதில்லை, நல்லவர்களாக இருப்பதில்லை, சுயநலமிக்க மனிதர்களாக இருக்காங்கன்றத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கட்டும். ஆனால் நீ எப்போதும் அன்பான ஆளாக, அளவோடு அதை கொடுக்கக்கூடிய ஆளாக, பொதுநலத்தை நினைக்கக்கூடிய ஆளாக இரு. உனக்கு என்ன கிடைச்சாலும் அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா கிடைக்காத விஷயங்கள் உன் நிம்மதியை இழப்பதற்காகத்தான் உனக்கு கிடைக்காம நான் தடுத்து வச்சிருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கோ. நிம்மதியை தரக்கூடியதைத்தான் நான் தருவேன். உன் நிம்மதியை இழக்கச் செய்யும் எந்த விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தரமாட்டேன் என் செல்வமே. நீ அன்புக்காக ஏங்குனாலும் அதை நினச்சி அடுத்தவங்க கிட்ட காமிச்சிக்காத. ஏன்னா அன்புக்காக யார் ஏங்கினாலும் எதிர்பார்த்தாலும் அதை பயன்படுத்தி அவர்களை அடிமையாக்க நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீ அடுத்தவர்களை கெஞ்சி கேட்டு பெறக்கூடிய அன்பு துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதற்கு பதிலாக உனக்கான அன்பு எவ்வளவு அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை என்கிட்ட கொடு. அதை மீண்டும் பல மடங்காக நான் உன்கிட்டயே திரும்ப தருவேன். உனக்கு எது நல்லதோ அதைத்தான் உனக்கு கொடுத்திருக்கேன், இனிமேலும் கொடுப்பேன். இனிமேலும் சில வேலைகளை முடிப்பதற்காக நீ திணற வேண்டியதோ தவிக்க வேண்டியதோ அவசியமில்லை. உனக்கு எது நல்லதோ அது எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு அமைச்சு தர்றேன். நீயும் உன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்காக
உன் வாழ்வில் நான் உண்டாக்கி தருவேன். நேர்மறை எண்ணங்களை மட்டும் உனக்குள்ளே வைத்துக்கொள் என் செல்வமே. உன்னுடைய குலம் காக்கும் காவலனாக, கூப்பிட்டதும் ஓடிவரும் கந்தனாக இந்த கந்த பெருமான் நான் இருக்கேன். உனக்காக இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அது நான் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நானே உனக்கு துணை. ஓம் முருகா போற்றி, வெற்றிவேல் முருகா போற்றி போற்றின்னு சொல்லிக்கிட்டு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.